தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷை. நடிகர் கமல்ஹாசன், நடிகை த்ரிஷா, சிம்பு அவர்கள் நடிச்சு வெளிவர இருக்க தக்லீஃப் திரைப்படம் இப்ப வர ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இதை தொடர்ந்து இந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்சது. அந்த ஆடியோ லான்ச்ல நடிகர் கமல் அவர்கள் நடிகர் சிவராஜ்குமாரை வரவேற்று பேசும்பொழுது தமிழ்ல இருந்து வந்ததுதான் கன்னட மொழின்னு பேசியிருந்தாரு. இந்த விஷயத்தை தொடர்ந்து கர்நாடகாவை சேர்ந்த பல அமைப்புகள் இவர் பேசினதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த விஷயத்துடைய எதிரொலியா கர்நாடகால இருக்க தக்லைஃப் படத்துடைய பேனர்களை கிழிக்கிறது, கமல் அவர்களுடைய உருவப்படத்தை எரிக்கிறதுன்னு பல விஷயங்கள் அங்க நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து கன்னட ரட்சக வேதிகைங்கிற அமைப்புடைய தலைவரான பிரவீன் செட்டியும் கமல் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நீங்க படத்துடைய ப்ரமோஷனுக்காக கர்நாடகாவுக்கு வரும்பொழுது உங்க மேல கருப்புமை பூசலாம்னு காத்துட்டு இருந்தோம். ஆனா நீங்க எப்படியோ தப்பிச்சு போயிட்டீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. மேலும் கர்நாடகாவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் எடியூரப்பா எந்த மொழியில இருந்து எந்த மொழி வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு கமல் ஒன்னும் வரலாற்று அறிஞர் கிடையாது. அவரு கன்னட மொழியை ரொம்பவே இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. அவர் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டாகணும். அப்படி அவர் மன்னிப்பு கேட்கலன்னா அவருடைய எந்த ஒரு திரைப்படமும் கர்நாடகால ரிலீஸ் ஆகாதுன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில கமல் அவர்களே இந்த சர்ச்சையை பத்தி பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க இந்த பிரச்சனைய வேற விதமா எடுத்துக்கிட்டாங்க. நான் அப்படி சொன்னது ஒரு அன்பின் வெளிப்பாடுதான். பல வரலாற்று அறிஞர்கள் மொழியை பத்தி பல விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் வேற எதையும் குறிப்பிடல. தமிழ்நாட்டுல மட்டும் தான் மேனன், ரெட்டி, தமிழன், கன்னடிக ஐயங்கார்னு எல்லாருமே சிஎம்மா இருந்திருக்காங்க. அந்த கன்னடிக சிஎம்மால எனக்கு பிரச்சனை வந்தப்ப கூட எனக்கு ஆதரவா இருந்தது அந்த கர்நாடகா மக்கள் தான். அந்த மக்கள் என்னையும் என்னுடைய தக்லைஃப் படத்தையும் எனக்கு இப்ப வந்திருக்க சர்ச்சைகளையும் பார்த்துப்பாங்க. அரசியல்வாதிகள் மொழியை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லாதவங்க. அவங்களுக்கு அதை பத்தி பேசுற அளவுக்கு போதுமான கல்வி கிடையாது. நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அதனால இந்த பிரச்சனைய வரலாற்று ஆய்வாளர்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், மொழி வல்லுநர்கள் கிட்ட விட்டுருங்க. நடிகர் சிவகுமார் அவர்களுடைய அப்பா எனக்கு அப்பா மாதிரி, என் அண்ணன் கூட சொல்லிக்கலாம். அவர் மேல இருக்க அன்பாலதான் நான் அப்படி குறிப்பிட்டு பேசியிருந்தேன். வடக்குல இருந்து பார்த்தா அவங்க பேசுறது சரியா தோணும். தென்குமரியில இருந்து பார்த்தா நான் பேசுறது சரியா தெரியும். மூணாவதா ஒண்ணு இருக்கு. அது வரலாற்று ஆய்வாளர்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது. ஆனா இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது மக்கள் தான். இது சுதந்திர நாடு. நான் பேசினது ஒரு அன்பின் வெளிப்பாடு. அன்பு என்னைக்குமே மன்னிப்பு கேட்காதுன்னு கமல் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.